இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து அரசு வேலை யாருக்கு, அதாவது அரசு உத்தியோகம் யாருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வந்து உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிற வகையில் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு அரசாங்க வேலை அப்படின்னு கிடைக்கும் போது ஒரு ஜாப் கேரண்டி வந்துடும். ஜோதிட ரீதியில் நம்ம உத்தியோகம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது 6வது வீடு தான் நம்ம சொல்லுவோம். 6வது வீடு தான் உத்தியோகம். உத்தியோகம் அல்லது மாத சம்பளம். அதாவது 7வது வீடுங்கிறது வியாபாரம் சொல்லுவோம், அல்லது பொதுஜனம். பொதுஜனம் அல்லது வியாபாரம், அதாவது பொதுமக்களுக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வது, தன்னுடைய தொழிலை உயர்த்தி கொள்வதுங்கிறது தான் 7வது வீடு. அல்லது வியாபாரம், ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது. ஆனால் 6வது பாவங்கிறது வியாபாரம்லாம் இல்லாமல், அதாவது பொதுமக்களிடந்து பணம் வாங்காமல் ஒரு நபர்கிட்டேருந்து பணம் வாங்குதல், அது உத்தியோகம் அப்படின்னு சொல்கிறோம். உத்தியோகம்னா மாத சம்பளம், மாதம் ஆனால் சம்பளம் கிடைப்பாங்க. இந்த 7வது பாவங்கிறது டெய்லி நமக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கக்கூடியதும் 7ஆம் பாவத்தோட காரகம். பொதுமக்கள்கிட்ட இருந்து டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் 200 பேர்கிட்ட பணம் வாங்குறோம் இல்லையா, அது வந்து வியாபாரம் சொல்கிறோம். ஆனால் உத்தியோகங்கிறது மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் வாங்கக்கூடிய அமைப்பு, அதுதான் உத்தியோகம். இந்த 6வது வீடு தான் உத்தியோகம் சொல்கிறோம். ஓகேங்களா? முதல்ல எதை எடுத்தாலும் நம்ம ஜோதிடத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கேள்வியை புரிந்து கொண்டு அதை பாவ காரகமாகவும் கிரக காரகமாகவும் மாற்றுவது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் 6வது பாவம் தான் உத்தியோகம். அப்போ 6ஆம் பாவத்தில் கொடுப்பனை அவர் ஜாதகத்துக்கு நல்லா இருந்தால் அவர் உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவார். ஏன்னா அரசாங்க உத்தியோகம் அப்படின்னாவே அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது நீண்ட காலம் பணிபுரிகிற அந்த கொடுப்பனை வலுவார்த்த தான் முடியும். அப்போ 6வது பாவம் என்பது ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கும்போது அவர் நீண்ட காலம் பணிபுரிகிறார். அப்போ 6வது பாவங்கிறது ஜாதகத்தில் கெட்டு போகாமல், அந்த 6வது பாவம் கெட்டு போகிறதுனா 6வது பாவம் 8 12வது வீட்டையும் 5 9வது வீட்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது. இதுக்கப்புறம் கிரக காரகம். இந்த கிரக காரகம் பார்க்கும்போது அரசாங்க உத்தியோகம்னா முதல்ல சூரியன், அதேமாதிரி செவ்வாயும் உங்களுக்கு அரசாங்கத்துக்கு உண்டான காரகம். அது குரு என்ற கிரகம் வந்து அரசு கஜானாவை குறிக்கக்கூடியது. குரு என்ற கிரகம் கஜானா, அதாவது பொது பணம். குரு என்ற கிரகம் வந்து, அதாவது சூரியன் செவ்வாய் குரு இந்த கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் 6வது வீட்டுக்கு சாதகமாக 2 4 6 10 11. இந்த 6வது வீடு என்பது இப்போ அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்க, ஆனால் அது கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைநிலை ஊழியராகவும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சூரியன் வந்து 8 12ஆகவும் வரலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 6வது வீடு 8 12ஆகவும் வரலாம். ஏன்னா அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க உழைப்பெல்லாம் வீணாக போகுதுன்னு அர்த்தம்.